ஹலோ யஸ் நம்ம வெல்கம் டு விஜய் ஸ்டாக் வெல்கம் டு அனதர் வீடியோ. அதாவது ஒருத்தனுக்கு தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன தான் உதவி செஞ்சாலும் கடைசியில் அந்த உதவிக்கு பார்த்தீங்கன்னா பலன் இருக்குமான்னு கேட்டால் பலன் இருக்காது. யாருக்கெல்லாம் இவன் உதவி செஞ்சானோ அவங்கெல்லாம் சேர்த்து இவனுக்கு திருப்பி ஆப்பு வைப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் தனுஷுக்கு. எனக்கு பார்த்தா தனுஷை பார்த்தா சிரிக்கிறதா அழுகுறதா இல்லை அப்படின்னு தெரியல. ஏன்னா தனுஷை சுற்றி பல விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் யாராவது டைவர்ஸ் ஆனால் உடனே தனுஷ் பேர் தான் அங்கே வரும். இப்போ ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஜெயம் ரவி முதற்கொண்டு அப்படி தான் பேச்சு பொருளாக தனுஷ் அடிபடுறாரு அப்படின்னும்போது, ஏன் தனுஷுடைய பேர் இந்த மாதிரி கெடுக்கப்படுதா, இல்லை பர்பஸ்லி கெடுக்கப்படுதா, இல்லை ரியலாகவே அவரோட கேரக்டர் அப்படி தானா அப்படின்றது பல பேருக்கு புரியாத புதிராக இருக்குது. அதற்கு முக்கியமான இன்னொரு ரீசன் இப்போ எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா எழுதுன ஒரு 3 பக்க அறிக்கை. ஏன்னா அந்த நயன்தாரும் தனுஷும் நல்ல ஃப்ரெண்டாக தானே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் உள்ளுக்குள்ளே இவ்வளோ பெரிய வெஞ்சன்ஸ்லாம் இருக்கா அப்படின்றது இப்போ இந்த லெட்டரை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. ஒட்டுமொத்தமாக தனுஷை யூ ஆர் யூஸ்லெஸ் ஃபெலோ, நீ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பெரிய மயிர் மாதிரி பேசுவேன், ஆனால் நீ அந்த ஃபேன்ஸ் விட்டு வெளில வந்துட்டேன்னா உன்னோட ரியல் கேரக்டரே வேறடா, நீ ஒரு நீ யாருக்கும் உதவியே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர் அப்படி போர்ட்ரே பண்ணுது. அப்படி தான் நயன்தாரா எழுதியிருக்காங்க. ஸோ என்ன அவ்வளோ பெரிய வன்மம், எதற்காக இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க, உண்மையாலுமே நயன்தாரா சொல்கிறது சரிதானா, இல்லை தனுஷ் பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்றதுல தான் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. ஓகே, தனுஷை பற்றி எப்பவுமே நான் சொன்ன மாதிரி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதில் தனுஷ் பேர் தான் அடிபடுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் நயன்தாரா இந்த லெட்டர் எழுதுறதுக்கு ரீசன் என்ன? ஓகே, நயன்தாரா அவங்களுடைய லைஃப்பை ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியில் இவங்க நடித்த, ஏன்னா இவங்களுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதல் வயப்பட்டது பார்த்திங்கன்னா நானும் ரவுடி தான் படத்தில் தான் அவங்க லவ்வே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அந்த படத்துலேருந்து சில பாடல்களையும் சில கிளிப்ஸையும் நாங்கள் எங்களுடைய லைவ் டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம், அதுக்கு உங்கள் அனுமதி வேணும்னு சொல்லி கேட்டு தனுஷ் தர மறுத்ததுனால இவங்க ஓனாக அந்த கிளிப்பை எடுத்து போட்டு அதை நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அப்படின்றனால அந்த கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணும்போது அந்த கிளிம்ஸில் இருந்த விஷயத்தை பார்த்துட்டு தனுஷ் அவர்கள் ஒரு 10 கோடி ரூபா காப்பிரைட்ஸ் கேட்டு நயன்தாராக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, வக்கீல் நோட்டீஸ். ஸோ இது தான்ப்பா இஷ்யூ. ஸோ இந்த நோட்டீஸ்க்காக தான் இவங்க இவ்வளோ பெரிய லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க தனுஷை ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா டேமேஜ் பண்ணிடுறாங்க. தனுஷ் கே ராஜா, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, அதுக்கப்புறம் பிரதர் ஆஃப் செல்வராமன் போட்டு, நீ ஒன்றுமே கிடையாது, நீ சும்ப அப்பனும் அண்ணனும் இல்லைனா நீ நீ ஒரு மயிருக்கு லாய்க்கு இல்லை, நீ வந்திருக்கே முடியாது சினிமா இண்டஸ்ட்ரியில். ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, எனக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷத்துக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை பண்ணோம் பார்க்குறோம். ஆனால் நீ எனக்கு முட்டு போடுற, எனக்கு தடை போடுற, நீ வெளியில் நல்லவனா காமிச்சிக்கிற, ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரமான விஷம், உன்ன மாதிரி ஒரு ஆளை உலகத்தில் பார்க்கவே முடியாது, நீ கேவலமானவன் அப்படின்லாம் அந்த லெட்டரில் அவங்க எழுதியிருக்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க, பட் இதுதான் உள்ள அர்த்தம். அப்படி தான் அந்த லெட்ரு இருக்குது. பட் தனுஷ் உண்மையாலுமே அப்படிப்பட்டவரா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதாவது நம்ம அதை பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ளாஷ்பேக் போய் ஆகணும். இப்போ எனக்கும் ஒருத்தருக்கும் பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு நான் உதவி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். அப்போ தனுஷுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் நல்ல ரேப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ கிடையாது. அதுதான் மேட்ரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தனுஷை தனுஷோடைய படத்துக்கு விக்னேஷனுடைய படத்துக்கு தனுஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் விக்னேஷன் மாரி படங்களுக்கும் அதுக்கு முன்னாடி தனுஷோட ப்ரொடக்ஷனில் வைராஜாவாய் படத்துக்கும் போஸ்ட் டிசைன்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒர்க்கை பார்த்து தனுஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு சரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும்போது, நான் ஒரு படம் எடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டேன், எனக்கு இன்னொரு படம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது, முடிஞ்சால் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த படத்துக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 4 கோடி ரூபா ஒதுக்கி பட்ஜெட்டை அலாட் பண்ணுறாரு. ஆனால் படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த விக்னேஷ் சிவன்ற அந்த பரதேஷ் என்ன பண்ணுறேன்னா நயன்தாராவை பார்த்து புலாகடிக்குன்னு விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் லவ் வாங்கிஸ்லாம் பண்ண ஆரம்பித்து 4 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா வரைக்கும் பட்ஜெட்டை கொண்டு போயிடுறான். நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள், 4 கோடி ரூபா ஒரு ப்ரொடியூசர் பட்ஜெட் அலாட் பண்ணிவிட்டு நீ 20 கோடி ரூபா கொண்டு போகிற அப்படின்னா எவ்வளோ காண்டாகும், ஆகுமா ஆகாதா? அப்போ அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் எடுக்க வேண்டிய, ஏன்னா அந்த டைத்தில் அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பெரிய டாப் ஹீரோலாம் கிடையாது. இன்றைக்கி விஜய் சேதுபதி கொண்டாடுற அளவுக்கு விஜய் சேதுபதி அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. விஜய் சேதுபதியை படத்தில் ஹீரோவை போட்டு நயன்தாராவும் விஜய் சேதுபதி சம்பளம்லாம் இல்லாமல் இவங்களுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட், இந்த படத்தை எடுத்து 4 கோடி ரூபா நான் தரேன்ற மாதிரி சொல்லும்போது 4 5 போயிருக்கலாம், 6 போயிருக்கலாம், ஒத்துப்பான். ஆனால் 20 கோடின்னும் போது ஒருத்தர் காண்டாகுமா அதை ப்ரொடியூசருக்கு? அப்போ அந்த காண்டில் கிளைமேக்ஸ் லாஸ்ட்டாக இருக்கிற சீக்வன்ஸுக்கெலாம் மீன்ஸ் கொஞ்சம் ஷெட்யூலுக்கு என்னால் பணம் தர முடியும்னு சொல்லும்போது இவங்களுக்குள்ளே ரொம்ப லவ் ஆயிடுச்சு. யாருக்கு? நயன்தாராக்கும் விக்னேஷ்வனுக்கும் ஓவர் லவ் ஆனதுனால சரி நம்ம பணத்தை போட்டு எடுப்போம்னு சொல்லிட்டு நயன்தாரா ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க.
ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகுது, வெற்றி பெறுது. பட் இந்த வெற்றி பெற்றாலும் அந்த காலகட்டத்தில் அந்த படம் வந்து 50-100 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சுனாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு 20-25 கோடி ரூபா வசூல் பண்ணியிருந்தாலும் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணவர் இவர் தான். அப்போ இவருக்கு லாபம் கிடைச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா லாபம் கிடைச்சிருக்காது, பிரேக் வந்து தான் கிடைச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இஷ்யூஸ்னால இவங்க 2 பேருக்கும் பயங்கர கிளாஸ் ஆயிடுச்சு. யார் விக்னேஸ்வரனுக்கும் தனுஷும் கிளாஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இவங்களுடைய டாக்குமெண்ட்ரியை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் விற்கிறாங்க. நயன்தாராவும் விக்னேஸ்வரனும் செய்யக்கூடியது ஒரு பிஸ்னஸ். உன் பிஸ்னஸுக்கு நீ வந்து ஒரு கிளிப்பிங்கை கேட்டு ஒருத்தர் அணுகுற அப்படின்னா அதற்கான ஒரு அதற்கான ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை நீ கொடுக்க தயாராக இருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணுன்னா திருட்டுத்தனமாக பேக் டோரில் போயிட்டு தனுஷோட மேனேஜரை கால் பண்ணி தனுஷுக்கு இப்போ தெரிஞ்ச அந்த ரூட்டில் போய் வாங்கிடலான்னு நீ பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு, எவ்வளோ பெரிய அயோக்கியம். அப்போ நீ என்ன பண்ணுன்னா ஓன் டாக்குமெண்ட்ரி நீ நெட்ஃப்ளிக்ஸ் விற்கிற. உன் கல்யாணத்துலேருந்து, காது குத்துலேருந்து, பிரசவத்துலேருந்து, மசூர்லேருந்து, மட்டையிலேருந்து எல்லாத்தையும் விற்கிற. விற்றுட்டு நீ அதில் காசு சம்பாதிக்க பார்க்குற. ஆனால் உனக்கு உன் புருஷனுக்கு, அதாவது நயன்தாரோட புருஷன் விக்னேஸ்வரனுக்கு லைவ் கொடுத்த தனுஷுக்கு அவருடைய படங்கள்லேருந்து நீ கிளிப் எடுத்து போடுறதுக்கு நேரடியாக அவர் அப்ரோச் பண்ண மாட்டேன். அவர்கிட்ட வந்து ஈகோவை காமிச்சிட்டு இருப்ப. இன்னும் நான் என்ன கேட்குறேன், விக்னேஸ்வரனும் நயன்தாராவும் தனுஷை கல்யாணத்துக்கு கூட நீ இன்வைட் பண்ணல அப்படின்னும் போது என்ன மசத்துக்கு தனுஷ் வந்து உனக்கு படம் தரணும்? தனுஷ் வந்து எதுக்கு உனக்கு கிளிப்பையும் தரணும்? அது அவருடைய படம், அவருடைய ப்ரொடியூஸில் நடந்தது, தர வேண்டிய அவசியமே கிடையாது. நீ மு.க. ஸ்டாலினை கூப்பிட்ட, இன்றைக்கி டெபுட்டி சிஎம்மாக இருக்க உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்ட, இவங்களெல்லாம் உன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டேல. ஆனால் நீ ஏன் தனுஷை கூப்பிடல? நீ வந்து பத்திரிக்கையாளரை வச்சு எல்லோரும் இன்வைட் பண்ணிவிட்டு, ஆனால் யாரும் கல்யாணத்துக்கு வராதீங்க, நாங்கள் சிம்பிளாக பண்ண போகிறோம், நாங்கள் ஒரு மாதிரி பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் இவங்கள கூப்பிட தெரிஞ்சு நீ விக்னேஸ்வரனுக்கு வாழ்வு கொடுத்த தனுஷை கூப்பிடக்கூடாதா? நீ கூப்பிடல அப்படின்னும் போதே உன்னுடைய எச்சத்தனம் நல்லா தெரியுது. யார்? விக்னேஸ்வரனுடைய எச்சத்தனம் நல்லா தெரியுது. அப்போ நீ இவ்வளோ எச்சையாக இருக்கும்போது உன்னுடைய படத்துக்கு நான் என்னுடைய படத்தை எதுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கணும்? அந்த கிளிப்பிங்கை போட்டு நீ சம்பாதிக்கிறதுக்கு நான் எதுக்கு தரணும்? அப்படின்றது தான் தனுஷோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நானே ஒரு ப்ரொடியூசராக இருந்தாலும் எனக்கு ஒருத்தர் பிடிக்கல, எனக்கு அவங்க வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அவங்க சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் அவங்க எந்த விஷயத்துக்கு என்கிட்ட வந்தாலும் அவங்களுக்கு நம்ம இது செய்ய போகிறது கிடையாது. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் இப்போ வந்து உனக்கு தேவைன்னு வந்து நீ வந்து நிற்கிற. நான் என்ன கேட்குறேன், 2 வருஷமாக இந்த இஷ்யூ நடக்குது. இப்போ நீ இந்த லெட்டரை நீ இவ்வளோ கேவலமாக போட வேண்டிய அவசியம் எங்கே வருது? ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ரி பற்றி யாருக்குமே தெரியாது. இது ரிலீஸ் ஆகுதா என்ன ஏது இதுக்கான ஒரு ஐப்பே கிடையாது. இப்போ நீ தனுஷ் இந்த லெட்டர் எழுதணுன்னு தான் இப்போ இந்த விஷயம் இவ்வளோ பெருசாகுது. இன்னும் இந்த டாக்குமெண்ட்ரி போய் எல்லோரும் பார்ப்பாங்க, அப்படி என்னத்தை எடுத்திருக்காங்கன்னு பார்ப்பாங்கன்றதுக்காக ஓன் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக நீ ஒருத்தர் வந்து கேவலமாக பேசுகிற. தனுஷ் வந்து அவங்க அப்பா அண்ணனால் வளர்ந்தாரு, நான் யாரையும் வச்சுமே வளரலன்னு சொல்கிறேன். நயன்தாரா நான் கேட்குறேன், நீ என்ன பத்தினியா? நீ எப்படி வந்த, எந்த மாதிரி வந்தேன்னு எல்லாருக்குமே தெரியும். நீ வரும்போது புசுன்னு புழுகா பண்ணி இருந்த. சரத்குமார், ரஜினிகாந்த் கூட நடித்து வந்தாலும் சிம்பு கூட நீ வாழ்ந்தது தெரியாதா? இல்லை பிரபுதேவா கூட இருந்தது தெரியாதா? அதுக்கப்புறமா யார் மாறினது தெரியாதா? கடைசியில் உனக்கு ஏப்ப சோப்பையா ஒன்றுத்துக்கும் உதவாத சப்பானி மாதிரி விக்னேஸ்வரன் கிடைச்சானோன்னு அவனை நீ கட்டிக்கிட்ட. இப்போ அவனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு நீ வந்து சுற்றிட்டு இருக்க. உன் தொகுதிக்கு அவன் வந்து எல்லாத்துக்கும் ஒத்து வரணும், அதனால் நீ அவனை வந்து வச்சுக்கிட்ட. அவனை ஆக்சுவலி ஹஸ்பண்டாக வச்சுருக்க, அவ்வளோதான் இங்கே நான் சொல்ல முடியும். அப்போ நீ என்னமோ யோக்கிய மாதிரி இவனை தனுஷ் வந்து நீ எப்படி நீ பேசலாம்? அதாவது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஏதாவது ஒன்று சொல்லிடுச்சுன்னா உடனே போதும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த பொண்ணு கரெக்டு, இவர் தப்பு, அந்த பொண்ணு கரெக்டு, இவர் தப்புன்னு. தனுஷுடைய சைடில் இருக்க நியாயத்தை பார்க்கணும். அவருடைய வேலையை பார்க்குற, அவருடைய ப்ரொடியூஸ் பண்ண படம், அவர் கொடுக்குறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் அவருடைய இஷ்டம். அப்படி அது வேணும் அப்படின்னா அதற்கான உரிமைக்கான என்ன அமௌண்ட் அவர் எதிர்பார்க்குறோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீ வாங்கணும். ஏன்னா நீ படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் விற்கிற, நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ண போகுது, நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஒரு லம்ப் அமௌண்ட் பார்த்துருப்பீங்களா? அப்போ நீங்கள் பிஸ்னஸாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அவரும் அதே பிஸ்னஸை தான் பார்க்குறாரு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தனுஷ் 3 செகண்டுக்கு 10 கோடி ரூபா கேட்டது வந்து தவறு கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு நண்பராக நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து கொடுத்துருக்க போகிறார். ஆனால் நீங்கள் பகையாகிட்டீங்க. பகையாளிக்கு எப்படி ஒருத்தன் உதவி பண்ணுவான்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பகையாளிக்கு எப்படி நீ கேட்டோன்னே நீ சப்போஸ் நீ காசே கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவன் முடியாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பான்? பகையாயிடுச்சுல, சண்டை இல்லை, சண்டைக்கு எப்படி கொடுப்பான்? சாகுறீங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நயன்தாராவாக இருந்தாலும் சரி, விக்னேஸ்வரனாக இருந்தாலும் சரி, விக்னேஸ்வரனோட அந்த கிளிப்பிங்கை ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க அவளை எவ்வளோ எச்சைன்னு. அவனுக்கு வளர்ந்து வர்றதுக்கு தான், வளர்ந்து வர வரைக்கும் அவங்க தேவை. வளர்ந்ததுக்கப்புறம் தூக்கி போட்டுறான். இந்த சீனில் பார்த்தா தெரியும், தோனி பக்கத்தில் யோகி பாக்கு நிற்க போகிறாரு, தள்ளி விட்டு அவன் போய் நின்னான். ஆனால் தோனி என்ன பண்ணுறாப்புலன்னா திருப்பி அவனை இந்த பக்கம் ஆக்கிட்டு நடுவில் நிற்கிறாரு. ஸோ இதுதான் பெருந்தன்மை. அதாவது வளர்க்குறவங்க அவங்களுக்கு இருக்க பெருந்தன்மையும் வளர்ந்தவனுக்கு இருக்க எச்சத்தனத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. தனுஷ் வளர்ந்தவர், நிறைய பேர் வளர்த்துருக்காரு. அந்த நன்றி சில பேருக்கு இல்லாமல் போயிருக்கலாம். அது இன்க்ளூடிங் சிவகார்த்திகேயனாக இருந்தாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன். பட் தனுஷ் அவருடைய வேலை அவர் கரெக்டாக தான் இருக்கார். அதை வந்து அவர் செஞ்சிட்ருக்காரு அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன்.
ஓகே கைஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தனுஷ் கரெக்ட், நயன்தாரா இஸ் ராங், அவ்வளோதான். ஸோ see you on another video. Love you all, take care, bye bye, see you.